6 மந்த்க்கே 5000 தான். ஏன்னா அது வந்து 6 மாச கோர்ஸ்க்கே வந்து வெறும் 5000 தான். எங்களுக்கும் இந்த ஆசையை உண்டு பண்ணா ஓகே. ஆனா அவரு சொல்றாங்க சோ நான் ஒரு ஜென்னா வந்து கத்துக்குறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துங்க. எல்லாம் இவங்களுடைய ஆசீர்வாதம் தான். சக்சஸ்ஃபுல்லா 450 பேரை நாங்க இணைச்சிருக்கோங்க. 450 பேர் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா 150 மெம்பர்ஸ் லைவ்ல பிரசன்டேஷன் முடிச்சு அவங்களும் ஃபீல்டுல வந்து சக்சஸ். நமக்கு உண்டான டேலண்ட் என்ன, நமக்குள்ள என்ன டேலண்ட் ஒளிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணு, காது கேட்காத ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு பண்ணுன ஒரு விஷயம் அழகா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து அப் டு வந்து ஒரு 30,000-40,000 ஏர்ன் பண்ணி ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கனாலும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து ஆன்லைன்ல அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி? ஒரு 2 மாசம் ஆச்சு. நிறைய கத்து கொடுத்த மாசத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். காலேஜுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஃபியூச்சர் நல்லா எனக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து? நான் இங்க வந்து 2 months ஆச்சு. 2 மாசம் வந்தேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடியை பார்த்து நிறைய கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிட்டு பேட்டர்னா என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்றோன்றதே தெரியும். எல்லாருக்குள்ளயும் ஒரு கான்பிடன்ட் ஊத்தி வச்சிருக்காங்க. ஆன்லைன்லயே நாங்க தனியா வேற இது பண்ணி கொடுத்துருக்கோம். நான் வந்து 10 days தாங்க மேம். 10 days ஆச்சா? பரவாயில்ல, 10 days தான் நேரா கோட் வந்துருச்சு. சூஸ் பண்றதுதான். டெய்லரிங் வந்து பேசிக்கா எதுவுமே தெரியாம தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான். எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டா கூட கொடுப்பாங்க. இதுல முடிச்சு இதுல போகணும் அப்படின்னா எதுவுமே கட்டத்துல இருந்து என்னனாலும் உடனே கேட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இருக்கா? அதுவும் இருக்குது மேம். உங்க ஆர்வம் வந்து வீட்டுக்கு போய் இருக்கும். இல்ல நமக்கு ஏதாவது ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க. பிரின்சஸ் கட் பிளவுஸ் முடிச்சிட்டேன். ஆமா மேம் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க வந்து மார்ச்ல வந்து பிபி ஃபேஷன் போறமுடைய டோட்டல் ஆன்லைனுடைய பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆகுது. ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரா அவர் என்ன வந்தாரு? ஆமா ஆமா. அதெல்லாம் உண்மையே ஹைலைட் சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹைலைட்ஸில் பார்த்த மாதிரி அவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டியூட் தாங்க நம்ம வந்திருக்கோம். இவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்து டீச்சிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர் சித்தாபுதில் தான் லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்களோட லொக்கேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ்பிஜி பில்டிங்கில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. பிளஸ்டு பியூட்டி ஃபேஷன் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டுக்க போகிறோம். சரிங்களா? அந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு சேனல்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ரீசெண்டா கூட நம்ம வீடியோ போட்டோம். இன்னும் நிறைய பேர் ஆன்லைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாவும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே நான் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வந்திருக்கேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், ஃபேஷன் டிசைனிங்ல நீங்க என்னென்ன மாதிரி கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இது மட்டும் தான் பண்றீங்களா, வேற என்னென்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் நாங்க ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு. மேம் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்டு பியூட்டி ஃபேஷன் டிசைனிங் ஃபோரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட நேம். ஓகே. அதாவது பிளஸ்டு பியூட்டி அப்படின்னாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அழகி. அதாவது என்னன்னா இந்த தொழில்ல யாரு வந்தாலுமே நம்ம இடத்துல படிச்சுட்டு போறவங்க ஆசீர்வாதத்தோட போவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் அதுல கிடைக்குங்கிற ஒரு விஷயம் தான் அதுல. அந்த நேம்ல ஃபோரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ற மாதிரி ஒரு நேம், நிறுவனங்கிற. அதாவது சொல்றதுன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங்ல இப்ப படிச்சவங்க நிறைய பேரு நம்ம ஃபோரம்ல வந்து இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சோ அதனாலதான் நாங்க அந்த நேம் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ மேம். இப்ப நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா என் பேர் மகேஸ்வரி. நான் வந்து இந்த ஃபீல்டுல வந்து 5 years ஜேர்னி பண்ணி 5 வருஷமா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். இது போக காஸ்மெட் டிசைனிங்ல டாக்டரேட் முடிச்சிருக்கேன், நிறைய இடத்துல பண்ணிருக்கேன். அது போக மன ஆலோசகராகவும் சைக்காட்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஃபீல்டுல நாங்க சைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு அந்த ஃபீல்டுல இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைன்ல எனக்கு கிடைச்சது. ஏன் அதை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு
அதாவது இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா தொழில் ஃபேஷன் டிசைனிங் தாங்க. வேற எதுவுமே நாங்க சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப இல்ல. ஏன்னா நாங்க இது ஒரு இது சொல்லிருக்கோம் மேம். அந்த நீங்க செகண்ட் ஹஸ்பண்ட் சொல்றீங்க இல்லையா, அது 100% உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கான்பிடன்ட், நம்மளோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு இன்கமும் கிடைக்கும், நம்மளால வீட்டு சூழ்நிலையும் மாறும். கண்டிப்பா சரிங்களா? நம்மளோட மன இதுவுமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு 4 பேரை பார்க்கும்போது அதுவும் நல்லா நம்ம ஃப்ரீயா இருப்போம். கண்டிப்பா 4 பேர் கூட பேசுறதுக்கும் நம்மளும் வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லாம. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம சூப்பரா மேம். ஏன்னா இங்க இருக்கிறவங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி மேம் அங்க ஜென்ஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்கள யாரு மேம்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர். அவரு தைச்சிட்டு இருக்காரு. ஓகே. வீட்டுல ஏதோ ஒரு கால் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். அவர் செந்தில்குமார். அவரும் நானும் சேர்ந்துதான் இந்த இது பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட்டா? அவரு 2 பேரும் சேர்ந்தேதான் நாங்க இதை ரன் பண்றோம். ஓகே. அது போக என்னோட ஸ்டாஃப்ஸ் காயத்ரி, ஸ்னேகா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சோ வந்து நான் ஒருத்தி மட்டும் பண்ண முடியாதுங்க. எனக்கு ஒரு டீம் இருக்குங்க. காட் கிஃப்ட். ஒரு கை தட்டினா ஓசை வராது மேம். ஒரு கையில நம்மளுக்கு தேவையான நம்ம பண்ணிக்கலாம். ஆனா வந்து நிறைய பேர் நம்மளோட கை கொடுக்கும்போது இன்னும் பெரிய லெவல்ல வரலாம். அதுவும் மெயினா வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து அபரிவிதமா இருக்கும். அதுதான் கடவுள் கொடுத்திருக்காருங்க. ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்தோட ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. நம்ம லேடிஸ் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது எனக்கு எல்லாத்துக்கும் அது கிடைச்சிட்டு இருக்குங்க. கிடைக்கணும், அதுக்காக பிரார்த்திக்கிறேன். மேம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,000 வந்து அப் டு 1 lakh வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 1 lakh அப்படிங்கிறது வந்து இப்ப சப்ஜெக்ட் கிடையாதுங்க. 5,000 மெயின் சப்ஜெக்ட் நாங்க பேசுறேன். என்ன அப்படின்னா, இது வந்து இந்த 5,000 ஃபேஷன் டிசைனிங் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு நாங்க ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லா லேடிஸுமே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு மெயின் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா மேம். அந்த இடத்துல நாங்க யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம். பட் அதுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆன்லைன்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா 450 பேர்த்த நாங்க இணைச்சிருக்கோங்க. 450 பேர் எங்க கூட இருக்காங்க. ஸ்டில் இதுல வந்து 300 பேர்த்த நாங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்து முடிச்சிருக்கோம். இப்ப லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா 150 மெம்பர்ஸ் லைவ்ல இருக்காங்க. ஓகே மேம். அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்குவாங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க லைவாவும் எடுக்கிறோம், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவும் அனுப்பிடுவோம். ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்லயோ. ஆனா மெயினா வந்து லைவா எடுத்துக்கீங்க. உங்க ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க இல்ல? ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே MSc ஃபேஷன் டிசைன் முடிச்சு அவங்களும் ஃபீல்டுல வந்து சக்சஸ் பண்ண பர்சன்ஸ் தான். அவங்களும் இந்த கேரியரை வந்து லவ் பண்ற ஸ்பெஷல். அதனாலதான் எனக்கு அந்த டீச்சிங் வந்து எங்கனால வந்து 100% என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. அதனால என்னால அது சக்சஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது எங்களுக்கும் அது ரொம்ப திருப்தியா இருக்கு. எங்களுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, லேடிஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 8 hour டியூட்டியை தான் நம்ம நேசிக்கிறோமே தவிர நமக்கு உண்டான கேரியர் என்ன, நமக்கு உண்டான டேலண்ட் என்ன, நமக்குள்ள என்ன டேலண்ட் ஒழிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பிக்கஸ்ட் ஹெல்ப் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பிளவுஸ் தைச்சாங்க அப்படின்னா 450 ரூபாய் ஏர்ன் பண்ணலாங்க. டெய்லரிங் மினிமம் 450, ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் வரைக்கும் வைக்கிறாங்க. ஆமா. சோ அப்ப அவங்க கொடுத்த பீஸ் கத்துக்கிறத விட அவங்க லேர்ன் பண்றதுதான் ஏன் பண்றதுங்க. நாங்க வந்து கத்துக்கிறத மட்டுமே நாங்க போக்கஸ் பண்றது இல்லைங்க. அவங்க கத்துக்கிட்டு அவங்க ஒரு கடை வைக்கணும், அவங்க ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் வரும். நிறைய இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் எடுத்துறீங்க. எடுத்து பின்னாடி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 11 பேர் சக்சஸ்ஃபுல்லா 100% பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சா நான் அவங்களுக்கு வீடியோல கொண்டு வரேன். 5 பேர் மட்டும் ஒரு டெய்லரிங் வச்சுக்காங்க. சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்றோம். நாங்களே வந்து இன்ஸ்டா, Facebook எல்லாமே அவங்களுக்கு எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி ஸ்டிச்சிங் பிராக்டிஸ்ல இருந்து மார்க்கெட்டிங் நாலேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே நாங்க வந்து என்ன பண்றோம்னா கண்டிப்பா சொல்லி தரங்க. சோ அவங்க தேவை, எனக்கு தேவை அவங்க என்ன ஆகுனா அவங்க டைம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் எங்க கிட்ட காமிச்சாங்கன்னா போதும், நாங்க இது பண்றோம். இன்னும் ரொம்ப ஃபேஷன் டிசைனிங் மட்டும் தானா மேம்? வேற என்னெல்லாம் நிறைய இருக்கு மேம். ஃபேஷன் டிசைன் மட்டும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க், ஆரி எம்ப்ராய்டரி. இது வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்ட் பொண்ணு, காது கேட்காத ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு பண்ணுன ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க சொல்லி கொடுக்கும் போது பண்ணுனதை விட அவங்க பண்ணி இன்னைக்கு வந்து அப் டு வந்து ஒரு
30,000 40,000 ஏர்ன் பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சோ எங்களுக்கு அது ஒரு பெரிய கிரெடிட். நார்மலா இருக்கிற பர்சனை விட இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் மேம். அதே நீங்க பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தோம். ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, கணவனால கைவிடப்பட்டவங்க, பினான்சியலா ஹெல்ப் பண்ண முடியலன்னா நாங்க அவங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸாவே நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கனாலும் கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்க கண்டிப்பா பண்ணி தரோம். ஆமா மேம். அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது காமிக்கணுமா ஃப்ரீயா? நீங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறோங்கிற கொஞ்சம் அவங்க சூழ்நிலை பேக்ரவுண்ட மட்டும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் எடுப்பீங்க. ஏன்னா பொய் சொல்லி வரவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களோட சூழ்நிலையெல்லாம் வந்து சில இடத்துல கையெழுத்து கேட்பேன். அதை மட்டும் அவங்க எனக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஆமா, நீங்க அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். அது ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தா போதும். இப்ப அவங்க சொல்லி கொடுத்தது பாருங்க மேம். வந்து எல்லாருமே பண்றாங்க, ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே பண்றாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு மனசு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு பர்சனுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற மனசு வந்து எல்லாருக்கும் வராது மேம். எல்லாருக்குமே வந்து அவங்க சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கும் மேம். கண்டிப்பா. ஆனா அதுல இருந்து நீங்க ஒருத்தவங்களை எடுக்கிறீங்க இல்லையா? அப்படி எல்லாமே அது நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்த எண்ணம், அவ்வளவுதான். நாலேஜ் இல்ல, யாரு வேணாலும் பண்ணுவாங்க. நாங்க இது வந்து ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நாங்க என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்ஸ் வேர் எடுக்கிறோம். கிட்ஸ் வேர் இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான அவங்க இதை முடிச்ச உடனே இந்த ஒரு டிசைன் அவங்க ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து ஆன்லைன்ல அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதா பண்ணுவாங்க. ஓகே மேம். உமன்ஸ் வேற அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி சுடிதாரு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்ப தைச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்துக்கலாங்க. இப்ப பாருங்க ஜென்ஸும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். யாரு வேணாலுமே வந்து கத்துக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க தாராளமா வரலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுது, அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுதுங்க. நல்லா இருக்குமா? அதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுங்க. அவங்க பண்ணதுதான் எல்லாமே. சூப்பர் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க நேம் என்னப்பா? ஸ்னேகா மேம். ஸ்னேகா, சூப்பரான நீங்களா? சொல்லுங்க, நீங்க யாரு ஸ்டூடெண்டா ஸ்டாஃபா? மேம் நான் இங்க டீச்சிங் கோஆர்டினேட்டரா இருக்கேன் மேம். நான் இங்க வந்து 1 வருஷம் ஆச்சு மேம். 1 வருஷம் ஆச்சா? மேம் 1 வருஷம் ஆச்சு. நான் காலேஜ் படிக்கவே இங்க வந்து சேர்ந்துட்டேன் மேம். ஓ சூப்பர். இதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? ரொம்ப பிடிக்கும் மேம். பிடிக்கும். டிசைனிங்னா லவ் மேம். அவ்வளவு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்க 0% நாலேஜ் தான் வருவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்துட்டு பிடிக்குது, ஆனா எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாது. இங்க வரும்போது எனக்கு மிஷின் சுத்தவே தெரியாது, படலே போட தெரியாதுன்னு வருவாங்க. ஆனா இங்க இருந்து போகும்போது எனக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்தா சொல்லுங்க அந்த மறுபடியும் வர அந்த மாதிரி 1 வாரம் போதும் மேம். அவங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபுல்லா கத்து கொடுக்கறதுக்கு 1 வாரம் போதும். அதுக்கு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது, ஸ்டிச் பண்றது எப்படின்னு சொல்லி. மேம் இப்ப மேம் இல்லைனாலும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க அதுதானே? மேம் இல்லைனாலும் நாங்க சமாளிச்சுக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேம் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. மேம் வந்து சொல்றது பொண்ணுங்க வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு. சரி ஓகே, இதெல்லாம் என்ன சாம்பிள்ஸ் மேம்? எங்களோட ரெக்கார்டு காமிச்சிடலாம். உங்களோடதாப்பா மேம்? எங்க டிபார்ட்மெண்டோட ரெக்கார்டு மேம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது மேம். இதெல்லாமாவா மேம்? இதெல்லாமே பேசிக். சொல்லுடா. காதி கிளாத்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் முடிச்சு போடலாம் மேம். ஆமா, அது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது மேம். இது எல்லாமே அவங்க முடிச்சுட்டு போனாங்க. இது எல்லாமே நம்மளோட மினியேச்சர் சீன்ஸ் மேம். ஓகே. இங்க அப்படியே அவங்களோட எம்ப்ராய்டரி, ஆரி எல்லாமே இருக்குன்னா அவங்க பண்ணதானா மேம்? எல்லாமே அவங்க பண்ணதுதான். சூப்பர் சூப்பர். இந்த அளவுக்கு கியூட்டா பண்ணிருக்காங்களே, பரவாயில்லையே. எஸ் மேம். அது வந்துட்டு அவங்க வர்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு வந்துட்டா அதுக்கப்புறம் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது நாங்க இன்னும் கிரியேட்டிவா பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் அழகா இருக்கே. இதெல்லாம் மினியேச்சர் மேம். மினியேச்சர் செமையா இருக்கு. இந்த மினியேச்சர் தான் நாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். இதுதான் கஷ்டம், ஆனா அதே பண்ணிடுறாங்கல்ல. ஆமா மேம். இது முடிச்சிட்டாங்கன்னா ஒரு கார்மெண்ட் அவங்க ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். மினியேச்சர் தான் நாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டீச் பண்றோம். இதுல எங்க கிட்ட எல்லா விதமான ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்கு, பிளவுசஸ் எல்லாமே விமென்ஸோட எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் மேம். சூப்பர். கோர்ஸ்னா எத்தனை? இது டைலரிங் கிடையாது மேம், ஃபேஷன் டிசைன். அதான் எவ்வளவு மந்த் போகும் மேம்? அவங்க வந்து பேசிக் ஃபுல்லா கத்துட்டு ஒரு நார்மலா எனக்கு டைலரிங் மட்டும் போதும், நான் வந்துட்டு எனக்கு நானே பண்ணிக்கணும், வெளியில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னது தைச்சு கொடுக்கணும்னா 3 months போதும். 3 மாசமே போதுமா? தாராளமா. நான் கூட 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும்னு நினைச்சேன். 3 மாசம் போதும். சரிடா, ஓகேடா. அட்வான்ஸ் லெவல்ல போற மாதிரி இருக்கிறவங்க, இங்க இருந்து போக இஷ்டம் இல்லாதவங்க தான் அதிக நாளைக்கு 6 மாசம் அந்த மாதிரி ஆயிடும். ஓகே. இது எல்லாமே எங்களோட மினியேச்சர். ஓகே.
ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து எல்லா கிளாத்லயுமே பழகிடுறாங்க. எல்லா கிளாத்துமே பழகிடுவாங்க. சில்க், காட்டனு இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்லயுமே அவங்க எல்லாத்துலயுமே ஓகேடா சூப்பர். நல்லா பண்றீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாலும் இதே மாதிரி நீங்க டீச் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேவா? மேம் கிட்டே அதே தான் சொல்ல போறேன், உங்ககிட்டயே அதே தான் சொல்றேன். தேங்க்யூடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நான் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு உங்ககிட்ட ஏன் வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க மேடம். ஃபேஷன் டிசைனிங்னாலே லேடிஸ் தான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. ஆமா. ஆனா எனக்கு வந்து சார் உட்கார்ந்துருக்காரு, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெளியில வேற ஒர்க்ல இருந்தேன். ஓகே. மேடம் யதார்த்தமா நான் மீட் பண்ணேன். ஓகே. சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேஷன் டிசைன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு அதுல கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி மேடம் கிட்ட வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பெண்களுக்கும் இந்த ஆசையை உண்டு பண்ணா ஓகே, ஆனா அவருக்கும் அந்த ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே. கண்டிப்பா வந்து கத்துங்க, இது மூலியமா ஃபியூச்சர் நிறைய இருக்கு, நீங்களும் நல்லா டெவலப் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுடைய கிளாஸ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மாசம் ஆச்சு. நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இது மூலியமா நான் ஃபியூச்சர்ல நல்லா டெவலப் ஆகணும் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. 2 மாசம் தான் ஆச்சு. நல்லா ஸ்டிச்சிங் நிறைய கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கீங்க மேடம். இது வந்து குட்டீஸ்க்காக, ஆமா குட்டீஸ்க்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார், சூப்பருங்க சார். கண்டிப்பா உங்களோட கோர்ஸ் நல்லபடியா முடிஞ்சு நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது கண்டிப்பா எனக்கு எல்லாமே மேடம் தான். இதே மாதிரி நீங்க என்ன கூப்பிடுங்க சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா கூப்பிடுவேன். எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்லா நான் நிறைய 2 மாசத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ரொம்ப ஜாலியான டைப், ஹாப்பியா பேசுவாங்க. கிளாஸ்க்கு வந்தா கிளாஸ் மாதிரியே தெரியல எனக்கு. எப்பவுமே ஜாலியா காலேஜுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஃபியூச்சர் நல்லா எனக்கு செட் ஆகும், ஹாப்பி. அது எல்லாமே மேடம் மூலியமா தான் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட ஒரு ரிவ்யூ கேட்டாலே போதும், அவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிலாம் எல்லாமே இவங்களுடைய இதுதான். இல்ல மேம் தான் இதுக்கு எல்லாமே. இருந்தாலும் அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் தான் எங்களால கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நானே ஒர்க் பண்றேன், நான் நல்லா பண்ணேன்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அது மாதிரிதான் இப்ப வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் கிட்ட உங்ககிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வந்து லேடிஸ் தான் வருவாங்க. சோ நான் ஒரு ஜென்னா வந்து கத்துக்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துங்க. எல்லாம் இவங்களுடைய ஆசீர்வாதம் தான். தேங்க்யூ சார். ஏதோ அப்படியே நல்லா கத்துக்கிட்டா ஃபியூச்சர் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆர்வமா இந்த சைடு திரும்பி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட் அண்ட் டாப் தச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. எங்க இருந்து போறீங்க? நான் இங்க ஆவரம்பாளையத்துல இருந்து வரேன். ஆவரம்பாளையம் இங்க கோயம்புத்தூர் தான். எஸ் மேம். சூப்பர் ஸ்ப்ரே கியூட்டா இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணதா? எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து? நான் இங்க வந்து 2 months ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு. ஓகே ஓகே. எப்படி சொல்லி தராங்க? சூப்பரா சொல்லி தராங்க. சூப்பரா சொல்லி தராங்களா? உண்மையா சொல்லி தராங்களா? கண்டிப்பா. சரி, எப்படி வந்தீங்க? நான் இங்க வந்து இன்ஸ்டால பார்த்தா வந்தேன். ஓ, அவங்களோட இன்ஸ்டால ஐடியா பார்த்து வந்தேன். சூப்பரா. அத பார்த்து வந்தீங்க. எப்படி ஃபீஸ்ல எப்படி இருக்கு? அஃபோர்டபிள் பிரைஸ். ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆஃபர் கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுதான் என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்காக கேட்டேன். நல்லா பண்ணி தராங்க. கண்டிப்பா சூப்பரா. ஓகே. நீங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க? நான் வந்து ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் டிசைனிங் தான். நிறைய பேர் அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. தேங்க்யூடா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு பைப்பிங் வச்சிட்டு இருக்கேன். பைப்பிங்கா? ஓகே ஓகே. இது என்ன பிளவுஸா சிஸ்டர்? ஆமாங்க. குட்டியா இருக்கு. நான் வந்து 10 days தாங்க மேம். 10 days ஆச்சா? நான் ஒரு பெரிய டெய்லர் உட்காந்து தச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா தச்சிட்டு இருந்தீங்க. சரி ஓகே அப்படின்னு நினைச்சேன். இது கிலோ கவர்ங்க. ஓ, இது நீங்க பண்ணதா? ஆமாங்க. ஓகே. எப்படி இருக்கு சிஸ்டர்? எப்படி சொல்லி தராங்க? நல்லா சொல்லி தராங்க மேம். ஸ்டிச்சிங்ல நல்லா வந்திருக்கு. ஆமாங்க. பரவாயில்ல. 10 days தான் நேரா கோட் வந்துருச்சு. இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் காமிச்சிங்களா? இல்லங்க மேம், இன்னைக்கு தான் கொண்டு போகணும். இன்னைக்கு தான் கொண்டு போக போறீங்களா? ஓகே ஓகே. டைமிங்ல எப்படி? டைமிங் நல்லா. நீங்க கரெக்டான டைமிங். என்ன ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ் சொல்லி தராங்க உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 3 hours. 3 hours-ஆ? ஓகே ஓகே. பரவாயில்ல. டைமிங் நீங்க என்ன டைமிங் வரீங்க? 10:30 to 1:30. 1:30. சூப்பர் சூப்பர். உங்களுக்கான டைம்ல வந்துக்கிறீங்க. ஆமாங்க. ஓகே. டைமிங்ல நீங்க சூஸ் பண்றதுதான். ஆமாங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, ஃபீஸ்லாம் எப்படி? ஃபீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கு. சொல்லுங்க, மேம்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. அஃபோர்டபுளா இருக்கா? ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். ஓகே ஓகே. நீங்க எவ்வளவு 6 months கோர்ஸா?
3 months 3 months தான். அப்ப நீங்க 3 months முடிச்சிருவீங்க. முடிச்சிருவோம். 10 days தான் ஆச்சுங்க. ஆனா பாருங்க நல்லா ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளவுஸ்க்கே வந்துட்டாங்க. ஃபில்லோ கவர் தச்சிருக்காங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? வேற சிம்மி பண்ணிருக்கீங்க. இது எடுத்துட்டு வரலையோ? ஆமாங்கம்மா, அதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ மேம். ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க? நான் வந்து பேசிக் டெய்லரிங், பேசிக் ஆரி ரெண்டுமே எடுத்திருக்கீங்களா? ஓகே. இப்ப நான் ஒரு 2 months வந்துட்டு இருக்கேன். 2 மாசமா வந்துட்டு இருக்கீங்க. எப்படி சொல்லி தராங்க சிஸ்டர்? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு மேம். எனக்கு வந்து டெய்லரிங்ல வந்து பேசிக்கா எதுவுமே தெரியாம தான் நான் வந்தேன். ஓகே. பெடல் பண்றதுல இருந்து எதுவும் எனக்கு மெஷின் பத்தி எதுவும் தெரியாது. ஓகே. நாலேஜே வச்சுக்கோங்க. நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். இப்போ கொஞ்சம் வேலைக்கு போக முடியாதுங்கிறதுனால சரி நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான். ஓகே. நிறைய அங்க பக்கத்துல இன்ஸ்டிடியூட்லாம் சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து வீடு பக்கம் தான். ஓகே. எங்க வரீங்க? நாங்க போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வரேன். அங்க இருந்து வரீங்களா? ஓகே ஓகே. அப்படிங்கல எனக்கு 2-3 இடத்துல விசாரிக்கல. எனக்கு ஃபீஸ்ல இருந்து எல்லாமே இங்க வந்து நல்லா அஃபோர்டபிளா இருந்தது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. டைமிங் எல்லாமே ஓகே. டைமிங் எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டா கூட கொடுப்பாங்க. இதுல முடிச்சு இதுல போகணும் அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம விருப்பம் தான். ஓகே. இங்க வந்து டீச் பண்றாங்க இல்லையா, அவங்கள எப்படி உங்களுக்கு சொல்லி தராங்க? எல்லாம் பக்கத்துல இருந்து என்னனாலும் உடனே கேட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. உடனே பண்ணி கொடுப்பாங்க. நம்ம என்ன டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ஸ்டிச் பண்ணும்போது ஏதோ தெரியல அப்படின்னா வீடியோ கால் மூலமா நம்ம கேட்டுக்கலாம். ஓ, அதுவும் இருக்கா? அதுவும் இருக்குது மேம். உங்க ஆர்வம் வந்து வீட்டுக்கு போய் இருக்கும். இல்ல நமக்கு ஏதாவது ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க, அப்பதான் நம்மளால பண்ண முடியும். ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து நம்ம பண்ணதான் நம்மளால கத்துக்க முடியும். சூப்பர். பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க. இருக்கிறதுனால நான் டைரக்ட் கிளாஸ் வந்திருக்கேன். ஆன்லைன்லயுமே நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா தூரத்துல உள்ளவங்க எல்லாமே எடுத்து பண்ணலாம். ஆனா உண்மையாவே ஆன்லைன் இருக்குன்னு சொன்னதுனாலதான் மேம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் காரைக்குடி, தஞ்சாவூர், திருநெல்வேலி அந்த மாதிரி கிராமங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாமே பெஸ்டா இருக்குது, எங்களுக்கு ஆன்லைன் கொடுத்தா சௌகரியமா இருக்குமேன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பேசிக்கா நமக்கு ஒரு ஜிம்மிஸ்ல இருந்து இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி எல்லாமே லைன் பை லைனா ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. நான் எல்லாமே இப்ப முடிச்சு வந்துட்டேன் ஓரளவுக்கு. என்ன மேம் பிளவுஸ்ல நான் அந்த ஜிம்மி முடிச்சாச்சு, இன்ஸ்கர்ட் முடிச்சாச்சு, பில்லோ கவர் முடிச்சிட்டேன். பிளவுஸ்ல வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் முடிச்சிட்டேன். அதை எடுத்துட்டு வராம வந்துட்டேன். சுடிதார்ல ஒண்ணு இது நான் தான் கம்ப்ளீட் பண்ணது. இப்ப நெக்ஸ்ட் சுடிதார் நானா ஓனா கட் பண்ணி இப்ப ஸ்டிச் பண்ணேன். இது அவங்க கூட இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இது நானா கட் பண்ணி சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். சூப்பரா கத்துக்கோங்க. நல்லா ஒரு நீங்களே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வச்சு. கண்டிப்பா மேம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாவும் நாங்க இது பண்ணி அவங்க கடைசி வரையும் கத்துக்கிட்டு அவங்க அதுல வந்து பிசினஸ் வைக்கிற அளவுக்கு நாங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வரும்போது ஒரு சிலர் நினைப்பாங்க அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, அவ்வளவு பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆன்லைன் போகுது, டைரக்டும் போகுது. அப்படிங்கும்போது நிறைய உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாஃப் இருப்பாங்களா? ஆன்லைன்லயும் நாங்க தனியா வேற இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டாஃபே வந்து பாத்தீங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. ஆஃப்லைன்லயும் தனியா ஸ்டாஃப் வச்சிருக்கோம், ஆன்லைன்லயும் தனியா வச்சு நாங்க எல்லாமே பண்ணி எல்லாம் தரோவா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேம் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஹாய்டா. ஹாய் மேம். என்ன பண்றீங்க? எல்லாரும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க மட்டும்தான் கட்டிங்ல இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க? அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேடா. எப்படி இங்க வந்தீங்க? ஆன்லைன்ல பாத்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல. எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்தா வந்திருக்கீங்க, நான் தான் பார்க்காம விட்டுறோம். சரி, ஓகே. எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேம்? நல்லா சொல்லி தராங்க. நல்லா சொல்லி தராங்களா? சரி, ஓகே. எவ்வளவு மாசம் ஆச்சு நீங்க வந்து? 3 months ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, ட்ரெயின் ஆயிருக்கீங்க? பேட்டர்ன்னா என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்றோன்றதே தெரியும். சோ நம்ம ஒரு கிளாத் வேஸ்ட் பண்ணாம ஒரு பேட்டர்ன் ஷீட்ல கட் பண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி கிளாத்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர். எங்க இருந்து வரீங்க? துடிலூர்ல இருந்து வரீங்க. சூப்பர் சூப்பர். ஃபீஸ் எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஏன்னா ஃபீஸ் தான் மெயினா எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்கிறது எல்லாருமே பாப்பாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து ஒவ்வொன்றும் வந்து இதாகும். நானும் நிறைய சர்ச் பண்ணேங்க மேம் ஆன்லைன்ல. சரி, வெளியில எனக்கு தெரியல, சோ ஆன்லைன்ல சர்ச் பண்ண போது இது எனக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு. சீக்கிரம் கத்துக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாருக்குள்ளயும் ஒரு கான்பிடன்ட் ஊட்டி வச்சிருக்காங்க மேம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். இன்னொரு 3 மாசம் முடிச்சிருவீங்களா?
1 year கோர்ஸ் மேம் இது. 1 year ஃபுல்லா தரவா முடிச்சிட்டு கிளம்பலான்னு இருக்கீங்க? ஆமாங்க மேம். இதுலயே CAD இருக்கு. ஓகே. சோ அதுலயே இல்லஸ்ட்ரேட்டர் சிஸ்டம்ல தான் சொல்லி தருவாங்க. ஓகே. சோ மொத்தமா ஃபுல்லா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். இவங்கதான் 1 year இங்க இருக்க போற ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை கண்டிப்பா வெளிக்கொண்டு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு உள்ள என்ன திறமை இருக்குன்னு தெரியலன்னா கூட வாங்க, மேம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், மேமோட கான்டாக்ட் நம்பர். நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கலாம், ஃபீஸ் டீடைல்ஸ் கேக்குறீங்க அப்படின்னாலும் கேட்டுக்கலாம். வாங்க நம்ம மேம் கிட்டே பேசலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வெல்கம் டு பிபி ஃபேஷன் ஃபோரம். வெல்கம். நல்ல ஒரு சார் வெல்கம் பண்றாங்க. ஆமா, ஐடியா சூஸ் பண்ணி நீங்க வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா சார், அந்த அளவுக்கு மேம் கிட்ட வந்து நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு சார். அதனாலதான் நான் வந்தேன். ஏன்னா மேமோட பேக் போன் அவர் தான். அப்படிதானே? ஆமா, மேம் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து சார் காரணம். ஏன்னா சார் வரவே மாட்டாங்க, நாங்க வலுக்கட்டாயமா கூப்பிட்டு இருக்கோம். சார் சொல்லுங்க சார், எப்படி பண்றாங்க மேம்? எங்க பிபி ஃபேஷன் ஃபோரம்ல எப்படின்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ கிடைக்கிறது இல்ல. அதனால பிபி ஃபேஷன் ஃபோரம்ல எங்களுடைய மெயின் மிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் நாங்க வந்து என்ன பண்றோம், ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றோம். கூகுள் கிளாஸ் ரூம் இந்த மாதிரி இதுல நாங்க பண்றோம். வீக்லி ஒன்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றது தனி செஷன் வச்சிருக்கோம். இப்போ நாங்க கமிங் மார்ச்ல வந்து பிபி ஃபேஷன் ஃபோரமுடைய டோட்டல் ஆன்லைனுடைய பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆகுது. அதுல வந்து எப்படின்னா எங்களுக்கு வர்ச்சுவலாவே அவங்க அட்மிஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆமா, நாங்க அதை எப்படின்னு கைட் பண்ணுவோம். இன்கேஸ் அவங்களுக்கு கோர்ஸ் நீட் இருக்கு அப்படின்னு சொன்னா டைரக்டாவே அவங்க அந்த கோர்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் டியூரேஷன்ல, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதுக்குனால குவாலிட்டி வீடியோஸ் ரெடி ஆயிட்டு நிறைய லேடிஸ் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஜென்ஸ் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அதுல உண்மையே ஹைலைட் சார். எப்படி வராங்க அப்படின்னா, நீங்க இருக்கிறீங்க இல்லையா, சார் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருது. சூப்பர். இல்ல உண்மை என்னன்னா, இப்ப இந்தியாவுடைய ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜென்ஸ் தான். அவர் மனிஷ் மல்ஹோத்ரான்னு சொல்லிட்டு. அதனால என்னன்னா, இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங் டிசிப்ளினை பொறுத்தவரை ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ்க்குன்னு இருக்கலாம், ஆனா அது பண்ற டிசைனர் மேல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. அதனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா வர்றாங்க. ஆமா, அதனால கத்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்காங்க. கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளவு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னோட ஃபாலோவர்ஸ்க்கா இருக்கட்டும், என்னோட சப்ஸ்கிரைபருக்கா இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் வரைக்குமே பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவா இருக்கும். லாங்குவேஜ் வைஸாவும் எடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? மேம் வந்து கிண்ட வந்துட்டே இருக்கு சொல்லுவாங்களா மேம் கிட்ட? ஒவ்வொன்னா நம்ம சொல்ல மேம் வந்து 6 லாங்குவேஜஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கான ஸ்டாஃப்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. தெலுங்கு வந்து நான் எடுத்துருவேன், இங்கிலீஷ்னாலும் நானும் சாரும் எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து மலையாளம்னாலும் எங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஹிந்திக்கும் ரெடியா இருக்காங்க. அப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்ல. லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்ல. 6 லாங்குவேஜஸ் என்ன வரைக்கும் அதுவும் 2 ஆயிட்டு இருக்குது. சரி, ஓகே, சூப்பர். இது வந்து லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்ப வந்து இங்க வந்து அதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மேம் வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மேம். ஃபீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்ட வந்துட்டு 5000 இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஆன்லைன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒரு மந்த்துக்கு 5000. ஒரு மந்த்துக்கா? இல்ல 6 மந்த்துக்கு இருக்குங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 மந்த்துக்கு 5000 தான். 5000. ஏன்னா அது வந்து தெளிவா சொல்லிடணும். நீங்க 5-6 மாச கோர்ஸ்க்கே வந்து வெறும் 5000 தாங்க. அதுவும் நீங்க ஆன்லைன்ல முடிச்சுக்கலாம். எப்படி மேம்? சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது? கவர்மெண்ட் சர்டிபிகேட் தான் மேம் நாங்க தரோம். சரிங்க. அது போக எங்களோட ISO சர்டிபிகேட்டும் நாங்க தரோம். சரிங்க. 6 மந்த் கோர்ஸ் முடிச்ச உடனே நீங்க கொடுத்துருவீங்க. அது ஆன்லைனா இருக்கட்டும், டைரக்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். வேற என்னங்க வேணும், எல்லாமே இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேமே வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, எல்லா ஊர்கள இருந்தையும் கத்துட்டு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 150 பேர் லைவ்ல இருக்காங்க. ஓகே, ஆன்லைனுக்கு ரொம்ப ரொம்ப, ஆனா டைரக்டா வர்றவங்களும் நல்லா கத்துக்குவாங்க. மேம், இன்னும் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். இப்ப வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு மணி வந்து ப்ராப்ளமே இல்லை. இப்ப வந்து எனக்கு வந்து நான் கத்துக்கணும், இப்ப வந்து நான் இமீடியட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் மேம்? அவங்க வந்து எங்க கூட வந்து ஃபுல் டேவா வந்து கோர்ஸ் கத்துக்கலாங்க. ஃபுல் டேவா? அதுவும் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. காலையில 10 மணிக்கு வந்து அவங்க 5 மணி வரைக்கும் அவங்க எங்க கூட டிராவல் ஆகலாம்.
நாங்க சலிக்காம சொல்லி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கோம். ஏன்னா ஒரு ஆள் இருந்தாதாங்க சலிச்சுக்குவாங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர், ஒரு ஸ்டாஃபே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆன்லைன்ல எல்லாத்துலயுமே இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க கிட்ட ஒரு 15 ஸ்டாஃப் இருக்காங்க. 15 ஸ்டாஃபா? ஓகே. ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்காங்க. நேரடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேர் இருக்காங்க. சூப்பர் சூப்பர் மேம். எல்லாத்துக்கும் ரொம்ப கிளியரா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் நம்புறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் உங்க டைம் ஒதுக்கி கொடுத்தீங்க சார். உங்களுக்கும் தான், ஏன்னா நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுல இருந்து கொஞ்சம் கூப்பிட்டுட்டோம் நாங்க. தேங்க்யூ. கனி வேர்ல்டு சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸ் மூலமா கூட கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கோங்க. நீங்க அவங்க என்ன ஆஃபர் மேம்? ஆமா, வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ற அவங்க மூலமா வரவங்களுக்கு கண்டிப்பா எங்க மூலமா ஆஃபர் இருக்குங்க. ஓகே, நீங்க வாங்க வந்துடலாம் மேம். ஆமா மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நம்மளோட பேஜை பார்த்துட்டு வருங்க, ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் நான் பண்ணணுங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்க, உங்களோட கஷ்டங்கள் வந்து உண்மையா இருக்கும் பட்சத்தில் மேம் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. நாங்க மேம் பத்தி ஒரு ஃபைனன்ஸ் மேம் வந்து எங்களுக்கு நல்லா வந்து ஏதாவது ஒரு கேஷுவலா தான் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவதுங்க கரெக்டா சொல்றேன், ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்துதான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு இல்லைங்க. ரியலா என்ன நடக்குதோ அது மேம் பண்றாங்க. நாங்க அதை பார்த்துதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கூப்பிட்டோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குறைஞ்ச இதுலதான் நமக்கு எல்லாமே பண்ணி தராங்க. தயவு செய்து அவங்களை மிஸ் பண்ணாம உங்களோட பிசினஸுக்கு அவங்க கூப்பிடுங்க. இந்த பிசினஸ் நல்லா வரும். ஸோ நாங்க அது ஸ்பெஷலா நாங்க சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேமோட சொல்றது வந்து மேம் வந்து எனக்காக பண்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். உங்களோட வாழ்த்துக்களோட நான் வந்து விடைபெறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.